ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். வீடியோ போடுறதுனாலே ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம டிவிகேயோட தலைவர் விஜயோட மூவி வந்து ஒரு நார்மலான பீப்புளில் கூட டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு லீக் ஆகிடுச்சு. ஒரு தேட்டருக்கே வர படம் லீக் ஆகிறது எவ்வளோ ஒரு மன கஷ்டம் தெரியுமா? அது வந்து நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு தேட்டருக்கே வரல, அந்த மூவியை டவுன்லோட் பண்ணி பார்க்குறோமே, அது எப்படி இருக்கும், எல்லாம் எந்த மூவி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஒரு சகஜமான இதாகிடுச்சு. அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் வச்சுருக்காங்க, இது வரைக்கும் ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை, அதை ரிமூவ் பண்ணவும் இல்லை. அதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா? எவ்வளவோ எவ்வளோ ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க, அது இந்நேரத்துக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மூவிஸை. இது ஏதோ பெரிய ஒரு பேப்பரில் போட்டு அது பெரிய பப்ளிஷ் பண்ணி என்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை போட்ட இதுக்கு வந்து அந்த எந்த இது வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, எந்த லிங்க்கில் போட்டிருக்காங்க, அதை பார்த்து அதை பிடிச்சி அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அது ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ கூட ஒரு நார்மல் பீப்புளில் கூட எங்கள் ஸ்ட்ரீட்லேயும் நிறைய பர்சன் அந்த படத்தை பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி தேட்டர் அது ஹெச்டி பிரிண்ட்லாம் நல்லா கிளியராகவே புரியுது வாய்ஸ்லாம். இவ்வளோ பெரிய படம் எப்படி லீக் ஆச்சுன்னா, ஒரு லீக் ஆகலாம், சின்ன சின்ன ஒரு சீன் லீக் ஆகிறது வேறு, ஒரு பெரிய மூவியே லீக் ஆகிருக்கு. என்னத்த சொல்கிறதுனே தெரியல. ஓகே, எனிவே சப்போர்ட், என்னோட சப்போர்ட் எப்பவுமே வந்து டிவிகேக்கு தான். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப 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 போர் அடித்து போச்சு போட்டவங்களுக்கே போட்டு. அதனால நான் வந்து ஒரு சேஞ்ச் கவுண்டி போடுறேன். அதர்வைஸ் வந்து எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்ஸுமே எப்பவுமே நான் வந்து இது பண்ணிடுறேன். இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது இதுன்னு எதுவும் அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே நான் அனுபவிச்சில்ல. அது ஃப்ரீ பஸ்லேயுமே நான் அவ்வளோவா யூஸ் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அதை பற்றின ஒரு இது கிடையாது. இந்த மகளிர் உரிமை தொகை அது இதுன்னு எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து போர் அடிக்குது. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே பர்சனுக்கு போடுறதுக்கெல்லாம் நீங்களும் வர்றவங்களை என்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு டைம் நம்ம சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும். நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றுமே நம்மளே ஒரு டிசைட் பண்ண, ஆமாம் நம்ம வந்து தாத்தா காலத்துலேருந்து கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து அப்படியே அந்த காலத்துன்னு சொல்லியே போட்டவங்களுக்கே போட்டு அவங்க பண்ணுற தப்பு வந்து ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? ஸோ வேற ஒருத்தவங்க அந்த இடத்துல வச்சாதான் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி 5 years ஒன்ஸ் ஒருத்தவங்க மாற்றிக்கிட்டே இருந்தாங்க, அது நல்லது. யாருமே நிரந்தரம் கிடையாது, நம்மளே நிரந்தரம் கிடையாது. அப்போ நம்ம ஒருத்தவங்க ஆட்சியில் அமைக்கிறேன்னு அவங்கள மட்டும் இப்படி நிரந்தரமாக வச்சுக்க முடியும். ஸோ அதுவுமே தப்பான விஷயந்தான். அது ஏன் தான் உங்களுக்கு போய் புரிய மாட்டேன்னு தெரியல. திருப்பி போட்டவங்களுக்கு தான் போடுவேன். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்கெல்லாம் ஓட்டடியே கேன்சல் பண்ணி விடணும். அவங்களால தான் வந்து இந்த பிரச்சனையே வருது. ஒரு சைக்கிளிங் மாதிரி இருக்கணும், ரிப்பீட்டடாக இவங்க ஒரு 5 years, இவங்க ஒரு 5 years, இவங்க ஒரு 5 yearsன்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்கரேஜ் பண்ணலாம், வேறு நியூ பர்சன்ஸ் வரலாம், அவங்க கொஞ்ச நாள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே என்ன எப்படி சொல்கிறது, ஸ்டாம்ப் போட்ட மாதிரி ஒரே ஆளே பார்க்கணுன்ற மாதிரி தான் நீங்கள் போட்டவங்களுக்கு என்ன போடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எனிவே உங்கள் மைண்டும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 week தான் இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஜனநாயக கடமையை கண்டிப்பாக வந்து போய் இது பண்ணுங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, ஓட் போடுற டயத்துக்காவது போய் ஓட் போட்டுருங்க. 6 o'clock வரையுமே ஓட்டு இருக்கும், கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனிவே தேங்க்யூ, பை பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல்.